ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு நம்ம கோதுமை சம்பா ரவால செஞ்சிருக்க பொங்கல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பொங்கல் ரெசிபிஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா பொங்கல் ரெசிபிஸையும் நம்ம பிளேலிஸ்டா போட்டிருக்கோம். அது கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸாக தாங்க இருக்கும். வாங்க இப்போ நம்ம கோதுமை சம்பா ரவா பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த வெயிட் லாஸ் பொங்கல் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதில் நம்ம எண்ணெய்லாம் சேர்க்கல, நெய் தான் சேர்க்க போகிறோம். அதனால ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் நெய் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் வறுபட்டு வர வரைக்கும் நம்ம நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் மட்டும், அவங்க நேம்ஸ் மட்டும் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் நேமை சொல்லுவேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த கோதுமை சம்பா ரவை, அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ரவை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சிறுபருப்பு, அதாவது சிறுபருப்பை ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 1/2 hour வரைக்குமாச்சும் நீங்கள் ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இதில் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பொங்கல் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த நல்லா ஒன்று போல் கலரி விட்டுறணும். நல்லா பூ மாதிரி வரும் இந்த பொங்கல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்குலாம் அவ்வளோ ஈஸி. என்ன இவ்வளோ நெய் போடுற அப்படி எப்படி வெயிட் லாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால கவலைப்படாதீங்க. அப்புறம் நம்ம நல்லா கொதிக்கிற சூடான தண்ணி தான் இதில் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அந்த கோதுமை ரவை நல்லா உப்பி வெந்து வரும் உங்களுக்கு. இன்னொரு ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா, நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னாடியே பாதி அளவு வச்சு அது வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு குக்கர் மேலெல்லாம் தெரிக்காது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். பாருங்கள், இன்னும் இது நல்லா இந்த தண்ணியில் கொஞ்சம் வற்றி வரணும். இந்த அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரப்போ மறுபடியும் நம்ம டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ்ன்னு இருக்கவங்க சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது இந்த மாதிரி ஸ்டேஜில் வெந்து வரப்போ தான் நம்ம குக்கர் போடுறோம். நான் ஒரு 2-3 விசில் விட்டுட்டு அதுலேயே இது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் குக்கர் விசில் நல்லா ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் திறந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. நல்லா கொலைய வந்திருக்கு இந்த பொங்கல். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மசிச்சுக்கலாம். நம்ம உங்கள் எல்லாருக்குமே சக்கரை பொங்கல் தெரியும், ஆனால் சுகர் கேன் பொங்கல் தெரியுமா? எங்கள் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேள்வியே படாத பல வகையான பொங்கலை நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பொங்கல் நம்ம இப்போது அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடலாம் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சைடிஷாக தேங்காய் சட்னி தான் வச்சுக்க போகிறோம் இன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.